சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு கிரைம் நாவல் மேலும் ஒரு குற்றம். கணேஷ் வசந்த் துப்பறியும் வித்தியாசமான ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல். கேட்கலாமா? மேலும் ஒரு குற்றம், பகுதி 1, அத்தியாயம் 1. சமீப காலமாக கணேஷுக்கு ஒருவித, அதை என்ன சொல்வது, மறதியா அசதியா தெரியவில்லை. வசந்துடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று வெற்று பார்வை பார்ப்பான். கோர்ட்டில் வாதாடி கொண்டிருக்கும் போது சட்டென்று ஒரு கணம் தயங்கி சொன்னதை திருப்பிச் சொல்வான். ராத்திரி படுத்து உறங்கின 10வது நிமிடம் எழுந்து மிச்ச ராத்திரியை விழித்துக் கொண்டு இருப்பான். காலையில், வசந்த், என்னது டூத் பேஸ்ட் ஒரு மாதிரி வாசனை வருது, என்ன இளவு புது பேஸ்ட் எல்லாம் வாங்கி வரடா நீ என்று வசந்திடம் புகார் செய்த போது வசந்த் தீர்மானித்து விட்டான். பாஸ், சம்திங் ராங், நீங்க தேய்க்கிறது டூத் பேஸ்ட் இல்ல பின்ன என்று தன் பிரஷை பார்த்து கொண்டே கணேஷ் தொலைந்து போன பார்வையுடன் வசந்தை கேட்டான். ஷேவிங் கிரீம் பாஸ், உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு, உங்களை டாக்டர் கிட்ட காட்டணும். அடியனுடைய எதுக்கு? எனக்கு உடம்புக்கு என்ன? 5 நிமிஷமா வாசனை கிரீமை தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, வாயில வளவளன்னு இல்லையா? அவ்வளவு மறதியா பாஸ் உங்களுக்கு? இல்லடா, எங்கேயோ யோசனையில் இருந்துட்டேன் வசந்த். வசந்த் சிரித்து விட்டு, பாஸ், திஸ் இஸ் சீரியஸ். இன்னைக்கு சாயந்தரம் டாக்டர் வெங்கட்ராமன் கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு உங்களை முனிசிபாலிட்டியில நாய் பிடிச்சிட்டு போறாப்புல கூட்டிட்டு போக போறேன். டேய், அதெல்லாம் வேண்டாண்டா. வசந்த் விசிக்க ஆரம்பித்தான். பாஸ், உங்களுக்கு ஏதாவது ஆகி போய் ஒசுக்குன்னு போயிட்டீங்கன்னா இந்த வசந்த் எவ்வளவு பெரிய வாயும் வயிறுமா அனாத ஆயிடுவான் பாருங்க. எனக்கு நினைச்சாலே அழுகழுகையா வருது. எனக்கு ஒண்ணு இல்லடா கண்ணா, கொஞ்சம் ஃபெட்டிக், அவ்வளவுதான். ஃபெட்டிக்னதும் ஞாபகம் வருது பாஸ், அரேபியாவுல ஒரு ராஜா இருந்தானாம். அவனுக்கு 9 பொண்டாட்டியாம். 9 பேரையும் மாத்தி மாத்தி சொல்லியாச்சு. டேய் வசந்த், ஹிந்து பேப்பர் எடு. வசந்த் வாய் விட்டு சிரித்தான். என்னடா? ஷேவிங் கிரீம். என் கேர்ள் ஃப்ரெண்ட் சுசித்ரா வீட்டுல இட்லி கொடுத்தாங்க. மிளகாய் பொடி, எண்ணெய், நல்லெண்ணெய்க்கு பதிலா அந்த அம்மா ஹேர் ஆயிலை ஊத்திட்டாங்க. நான் ஒரு வில்லல் எடுத்து தொட்டுக்கிட்டே உள்ள தள்ளுறேன். நடு நாக்குக்கு மேல உள்ள போக மாட்டேங்குது. என்ன வசந்த்னு கேக்குறா சுசித்ரா. ஸ்வீட் கேர்ள். ஒண்ணுமில்ல சுசித்ரா, எண்ணெய்க்கு பதிலா உங்க அம்மா டாம்கோ ஹேர் ஆயில் ஊத்திட்டாங்கன்னு சின்னதா அபிப்பிராயப்படுறேன்னு சொன்னேன். சுசித்ரா தட்டை எடுத்து மோந்து பார்த்துட்டு, டாம்கோ இல்ல வசந்த், காந்தரடின் ஹேர் ஆயில்ங்கிறா. கணேஷ் அவன் சொன்னதில் கவனமே இன்றி கொட்டாவி விட்டான். ராத்திரி பூரா கொட்டு கொண்டுன்னு முழிச்சிட்டு இருங்க, பகல்ல பாதாள கடங்கு மாதிரி கொட்டாவி விடுங்க. கோர்ட்டுல நேத்திக்கு கேஸுக்கு கேஸு மாத்தி பேசினீங்க. டாக்டரை பார்த்தே ஆகணும் பாஸ். வசந்த் பதில் எழுத வேண்டிய கடிதங்களை தனிப்படுத்தி கொண்டிருந்தான். முதல் தினம் கணேஷுக்கு வந்த கடிதங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. 2 திருமண அழைப்பிதழ்கள், ஒரு மின்கட்டண நோட்டீஸ், ஒரு பார் அசோசியேஷன் அச்சிட்ட கடிதம், ஒரு அனாமதேய கடிதம். இந்த கடிதம் கண்டவுடன் இதை 13 நகல் எடுத்து 13 விலாசங்களுக்கு அனுப்பினால் உடனே உங்களுக்கு வெங்கடாஜலபதி சகல சம்பத்துகளும் தருவார். சங்கிலியை உடைக்காதீர்கள். நெல்லிக்குப்பம் வெங்கடேசன் இம்மாதிரி சங்கிலியை உடைத்து மற்றவர்களுக்கு எழுதாததால் அவருக்கு வேலையே போய்விட்டது. உடனே வாட் நான்சென்ஸ் என்றான் கணேஷ். டேய், யார் எழுதியிருக்காங்க? கீழே பேர் இல்ல, அனாமதேய கடிதம் பாஸ். வசந்த், இந்த மாதிரி கடிதங்களோட சைக்காலஜி எனக்கு புரியலடா. ரொம்ப சிம்பிள் பாஸ், இந்த ஆளுக்கு பொழுது போகல, அவ்வளவுதான். பாஸ், இந்த கடிதத்தை படிங்க. அன்புள்ள கணேஷ், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடனோ அல்லது உங்கள் சிஷ்யன் வசந்துடனோ ஒரு 10 ஆட்டம் சதுரங்கம், செஸ் ஆட விருப்பம். எப்போதாவது நேரம் இருந்தால் வாருங்கள். இப்படிக்கு உண்மையுள்ள தாமோதர் ஸ்ரீனிவாஸ், ஆர்ஏ. சரிதான், செஸ் ஆடுறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கா? இந்த கடிதம் எங்கிருந்து வந்திருக்கு தெரியுமோ? மயிலாப்பூரா? அங்கதான் ரிட்டையர் செஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ரானடே ஹால்ல. இல்ல பாஸ், மெர்காராவில இருந்து.
சில்வன் ஹைட்ஸ்னு ஒரு எஸ்டேட்ல இருந்தது. சரிதான், செஸ் ஆடுறதுக்கு அங்க போகணுமாடா? வசந்த் அந்த கடிதத்தை மறுபடி படித்தான். ரொம்ப அழகான கையெழுத்து. யாரோ எழுதி கொடுத்து கையெழுத்து மட்டும் போட்டிருக்காப்புல இருக்கு. நல்ல வெளிர் நீளத்துல ஒஸ்தி பேப்பர் பாஸ். ஒஸ்தி பேப்பர்லயே நீயும் பதில் எழுதிடு. உங்க கடிதத்துக்கும் வரவேற்புக்கும் வந்தனம். உடகுமலை இங்கிருந்து சற்றே தூரம் இருக்கிறதுனால வர இயலாமைக்கு வருந்துகிறோம். உங்கள் உண்மையுள்ள கணேஷ். வசந்த் சிரித்துக் கொண்டே அப்படியே எழுதியறேன் பாஸ் என்றான். இன்னைக்கு என்ன கேஸ் தெரியுமா? ஏதோ கேஸ், கார்ல போறப்ப சொல்லு போதும் என்று கூறிவிட்டு படுக்கையில் சாய்ந்த கணேஷை வசந்த் வினோதமாக பார்த்தான். என்ன பாஸ், ஏதாவது அஜீரணமா இல்ல காதலா? கணேஷ் பதில் சொல்லாமல் நிக் கார்டன் புத்தகம் ஒன்றை எடுத்து வைத்துக் கொண்டான். வசந்த் மிகவும் கவலைப்பட்டான். கணேஷ் நிக் கார்டன் படிப்பதாவது? காஸ்டனேடா படித்துக் கொண்டிருந்தாள். அறையை பெருக்க வந்த பெண், கொஞ்சம் ஒதுங்குங்கய்யா என்றாள். நீ என்ன புதுசா? ஆமாங்கய்யா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. அப்படியா? உங்க அம்மாவுக்கு பதிலா வந்தியா? பெருக்கு பெருக்கு, நல்லா குனிஞ்சு பெருக்கு. வசந்த் என்று கணேஷ் புத்தகத்தில் இருந்து நிமிராமலே வசந்தை அதட்டினான். என்ன பாஸ், குப்பை ஜாஸ்தியா இருச்சு, அதான். கல்யாண்ஜியோட கவிதை தெரியும்? சேச்ச, என்ன பாஸ் இது, ஏதோ குழந்தை. ஏ குட்டி, உனக்கு என்ன வயசு? தெரியாதுங்க. உட்காந்துக்கினியா இல்லையா? என்னங்க? கணேஷ் கோபத்துடன், இத பாருமா, இந்த ஐயா கூட பேசாத. உள்ள போய் துணியெல்லாம் துவைச்சு வை போ. நாங்க எல்லோரும் போனப்புறம் வேலைக்காரன் இருப்பான், அப்ப வந்து பெருக்கு போதும். அவள் உள்ளே செல்ல, பாஸ், நீங்க பண்றது அநியாயம். பாரதி நூற்றாண்டு விழாவுல. ஏய், உன் மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியாதாடா? இந்த பொண்ணுக்கு இன்னைக்கெல்லாம் இருந்தா. வசந்த், மேல மேல பேசி எரிச்சலை கிளப்பாத. என்னமோ பாஸ், இப்பெல்லாம் நான் எது செஞ்சாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறீங்க. ஒவ்வொரு சமயத்துல உங்க கிட்ட இருந்து ரிசைன் பண்ணிடலாமான்னு தோணுது. பண்ணிட, யாரு வேண்டாம்னாங்க? இப்ப என்ன பயமுறுத்துறியா பாஸ்? நீ இல்லாட்டா என்னால தனியா சமாளிக்க முடியாதுன்னு உனக்கு அபிப்பிராயமா? இல்ல பாஸ், என்ன போல அற்ப பதர்கள் மெட்ராஸ்ல தடுக்கி விழுந்தா கிடைப்பாங்க, நிச்சயம் தெரியும் எனக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பேசி என் மனசை புண்படுத்துறீங்க பாஸ். நெஞ்சில புதுசா சாண தீட்டுன வேலா பார்த்து நுழைக்கிறீங்க. பரவாயில்ல. சும்மா சும்மா இப்படி பயம் காட்டாதே வசந்த். என்னால தனியா சமாளிக்க முடியும், புரியுதா? ஆமா, அதான் சொல்லிட்டீங்களே. போறதா இருந்தா போய்க்க. வசந்த் மிகச் சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் முகத்தில் வருத்தம் தெரிவிப்பான். அவனை கோபப்படுத்துவது மிக மிக கஷ்டம். அதைவிட அவன் கண்களில் கண்ணீர் வரவழைப்பது அதைவிட கஷ்டம். இப்போது அவன் வெளியோரத்தில் கண்ணீர் லேசாக தெரிந்தது. சரி பாஸ், என்னை கண்டா திடீர்னு உங்களுக்கு பிடிக்கல, நான் கொஞ்ச நாள் விலகிக்கிறேன். என்ன? சரி. பிற்பகல் கோர்ட்டில் இருவரும் சரியாக பேசிக் கொள்ளவில்லை. சண்டை போட்டுக்கொண்ட புருஷன் பொண்டாட்டி போல இருந்தார்கள். கணேஷ் ஒரு லா பாயிண்ட்டுக்காக தயங்கும் போது உடனே அந்த பக்கத்தை குறித்து வைத்து வசந்த் மௌனமாக காட்டுவான். இருவருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. கேன்டீனில் இருவரும் தனித்தனி மேஜையில் சாப்பிட்டார்கள். கணேஷ் அவனிடம் சொல்லாமல் காரை எடுத்துக்கொண்டு போய் அரை மணி நேரம் கழித்து ஒரு ஆர்கிடெக்டுடன் திரும்பி வந்து ஆபீஸ் கட்டடத்தை மாற்றி அமைப்பதை பற்றி விசாரித்தான். வசந்த் நடுவே ஏதாவது பேச முற்பட்டாலும் இருவரும் கவனித்ததாக தோன்றவில்லை. இதைவிட சாயங்காலம் கோர்ட் முடிந்ததும் நேராக காரில் பாய்ந்து கணேஷ் ஆபீஸுக்கு திரும்பி வந்து விட்டது வசந்துக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என்னடா பெரிய வேலை, இந்த ஆளை விட்டா எனக்கு வேற வக்கீல் கிடைக்க மாட்டானா? இல்ல என்னாலதான் தனியா போய் பொழைக்க முடியாதா? சைனா பஜாரை குறுக்கிடும் போது பிளாட்பாரத்தில் ஒருத்தன் ஷூ லேஸ், கைக்குட்டை, சேப்டி பின், கொண்டை ஊசி என்று சாமான்களை ஒரு குடையை கவிழ்த்து போட்டு விற்று கொண்டிருந்தான். ஷூலேஸ் விற்று சம்பாதிக்க முடியாதா என்ன? ஏய்யா, உனக்கு ஒரு நாளைக்கு நிகரமா எத்தனை லாபம் கிடைக்கும்? என்ன லாபம் கிடைச்சோ உனக்கு என்னையா? நீ வாங்குறியா இல்லையா? பேசாம கம்முன்னு பாத்துக்கனே போ. சே, கேவலம். ஒரு பிளாட்பாரம் வியாபாரி கூட நம்மை மதிக்க மாட்டேன் என்கிறான். கணேஷ் எங்கே மதிக்க போகிறார்? ஆச்சரியம் இல்லைதான். இப்ப என்ன செய்யலாம்?
திரும்பி அந்த அறைக்கு போனால் மறுபடி உறவு முறிவின் சின்னங்கள். வேறு எங்கே போவது? வாங்க. டேய், ஐயாவுக்கு தடுக்கு போடுறா. என்ன 10 நாளாச்சு, வேற எங்கேயாவது போறீங்களா? இல்ல பழக்கம் போயிடுச்சா? எனக்கு எப்பவும் பழக்கம் இல்லைங்க. எப்பவாவது ஒரு முறை தான் வருவேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா போடாதீங்க. வில்ஸ் பெற்ற சிகரெட்டின் தூள்கள் நீக்கப்பட்டு அதற்கு பதில் கரும் பச்சையில் வேறு ஏதோ கெடித்து கொடுக்கப்பட வசந்த் பற்ற வைத்தான். பாயில் உட்கார்ந்தான். பக்கத்தில் ஒருத்தன் அரைகுறையாக படுத்திருந்தான். எதிரே சாவி கொடுக்கும் கிராமபோன் இருந்தது. அதில் ஒருவன் இசைத்தட்டை துடைத்து புதுதாக ஊசி போட்டு கரக்கென்று நிரடி பார்த்துவிட்டு சவுண்ட் பாக்ஸை அமைத்து என்று ஆரம்பித்து பாட்டு போட வசந்த் முதல் இழுப்பில் தரையில் இருந்து சுத்தமாக உயர மிதந்தான். பிரேமையில் யாவும் மறந்தோமே, ஜீவனம் உனதன்பே. சுப்புலட்சுமி, ஜி.என். பாலசுப்பிரமணியம். செத்துட்டார் அவரு. என்னை மறந்தேன் மதன மோகனா, நான் உன்னை மறவேன், உம்மை நான் பிரியேன், நான் உன்னை மறவேன், உம்மை நான் பிரியேன். திரும்ப திரும்ப மறவேன் பிரியேன் மறவேன் பிரியேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தது. வசந்துக்குள் நிற ரகளைகள் தோன்றின. பெரிதாக ஒரு பூ பிறந்து இன்னும் இன்னும் பெரிதாக விரிந்தது. வரிசையாக கியூவில் நின்று எல்லோரும் நன்றி மறந்தார்கள். பிரதர், திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவன் இரத்த நிற கண்களால் அவனை ஏறிட்டு பார்த்து தன் சொந்த நரகத்தை தொடர்ந்தான். திருவள்ளுவர் பெரிய ஆளு என்றான் ஒருத்தன். மயிலாப்பூர்ல சிலை இருக்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற கணேஷுக்கு. உய்வுனா என்ன வாத்தியார? குய் என்று ஒருவன் விசில் அடித்து காட்டினான். வசந்த் நின்று பார்த்தான். உலகம் சாய்ந்தது. என்னங்க எழுந்துட்டீங்க? போதுமா? நான் வந்தது வேற விஷயங்க. நன்றி பத்தி பேசுறதுக்கு வந்தேன். ஒருத்தரும் கவனிக்கல என்று வசந்த் சொல்லி முடிப்பதற்குள் 1/2 மணி ஆயிற்று. தடுமாறி படிகளில் சரிந்து அப்படியே தெருவுக்கு வந்தான். தண்ணீருக்குள் தெரிந்தது போல் சின்ன கால்களுடன் பெரிய தலைக்காரர்கள் நடந்து கொண்டிருக்க வசந்த் பஸ்ஸை நோக்கி மிதந்தான். வெளியே பேசும்போது சரியாகத்தான் டிக்கெட் கேட்டான். உள்ளுக்குள் தான் ஒரே ரகளையாக இருந்தது. இழுத்தது போதாது இருந்தும் உள்ளுக்குள் கோபம் ஒன்று அவனை உந்தி தள்ளியது. நேராக போய், ராஜி ராஜி. அது என்னது? நாமா? ஓ, ராஜினாமா. லிங்கிச்செட்டி கொண்டிச்செட்டி தெருவையெல்லாம் கடந்து சந்துக்கு வந்தபோது புதிதாக ஒரு கார் கணேஷின் காருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தது. யார் இது புதுசாக? வசந்த் தன் ராஜினாமா கடிதத்தை மனசுக்குள் எழுதி கொண்டே நுழைந்த போது உள்ளே கணேஷ் சோஃபாவின் மேல் படுத்திருந்தான். அவன் கரத்தில் ஒரு இரத்த அழுத்த கருவி சுற்றி இருக்க டாக்டர் சி வெங்கட்ராமன் அவனுடன் லேசாக பேசிக் கொண்டிருந்தார். 93 இருக்கு. என்ன பண்ணித்து உங்களுக்கு? 1 செகண்ட் அல்லது ஒரு 10 செகண்ட் பிளாக் அவுட். எப்ப? படுத்திருந்து எழுந்தப்பவா? இல்ல டாக்டர், படுத்துக்கிட்டு இருந்த போது. லைட்டு கம்மியா இருந்ததா? இல்லையே, இந்த லைட்டு தான். வேத்து கீத்து விட்டுதா? இல்ல டாக்டர், கொஞ்சம் ஃபெட்டிக்னு தான் நினைக்கிறேன். ஓவர் ஒர்க்கா இருக்கலாம். ஏய் வசந்த், எங்க போயிட்டான்? வசந்த் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். என்ன பாஸ் உங்களுக்கு என்று கேட்டான். 10-15 செகண்ட் மயக்கம் மாதிரி வந்துருச்சு. பையன் பார்த்துட்டு டாக்டருக்கு போன் பண்ணிட்டான். வசந்துக்கு அவனுக்குள் இருந்த மயக்க உணர்ச்சி அத்தனையும் விலகி போய்விட்டது. என்னது என்று பதறியபடி அருகே சென்று கணேசை நெற்றியில் தொட்டு பார்த்தான். இதற்குள் டாக்டர் வெங்கட்ராமன், இத பாருங்க, இந்த டெஸ்ட் எல்லாம் நாளைக்கு எடுக்கணும். ஜே பாலிகிளினிக்ல போனா எல்லா வசதிகளும் அங்கேயே இருக்கு. ஒரே அடியா பாத்திரலாம் என்றார். என்ன டாக்டர் இவருக்கு கேட்டான் வசந்த். சொல்ல முடியாது வசந்த், இப்ப எல்லா டெஸ்டும் எடுத்தப்புறம் தான் சொல்ல முடியும். நாளைக்கு சாயங்காலம் ரிப்போர்ட்டோட வாங்க. இந்த மாத்திரைய படுக்க போறப்போ ஒன்னு போட்டுக்கங்க. கணேஷ், ராத்திரி சரியா தூங்குறீங்களோ? இல்ல டாக்டர், சில நாள் எழுந்துக்கிறேன். உங்க ஃபேமிலியில டயபெட்டிஸ் உண்டா? தெரியாது டாக்டர். எதுக்கும் நாளைக்கு சொல்றேன். ஒரு எஸ்பிஎஸ், கொலஸ்ட்ரால், ஆல்புமின்,
ஒரு இசிஜி, பொதுவா ஒரு தரோ செக்கப் கணேஷ். கேஸ் கோர்ட்டுன்னு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்க செலவழிக்கிறீங்க? 18 மணி நேரம் டாக்டர் என்றான் வசந்த் இடையே. முதல்ல அத குறைங்க. ஒய் நாட் டேக் ஏ ஹாலிடே சம்வேர்? எல்லாத்தையும் ஒரு வாரம் 10 நாட்கள் மறந்துட்டு எங்கேயாவது தனியா போய் இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்களேன். ஒரு வாரம் 10 நாளா என்று அதிர்ந்தான் கணேஷ். ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள மேலும் சென்னை நகரத்துல எத்தனை குற்றம் நிகழப் போறது? எல்லாத்தையும் இவர்தான் வக்காலத்து வாங்கி ஜெயிக்க வேண்டாமா டாக்டர் என்றான் வசந்த் கிண்டலாக. வசந்த், நீங்க தான் சொல்லி பாருங்களேன். ஐ திங்க் ஹி நீட்ஸ் சம் ரெஸ்ட். நானா? நான் எங்க சொல்றது டாக்டர்? என்ன வேலையை விட்டு போடான்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் என்னவோ புகையெல்லாம் புடிச்சிட்டு கலக்கமா வந்திருக்கீங்க போல. இல்ல வசந்த்? சேச்சே, நான் லைப்ரரிக்கு போயிட்டு வரேன் டாக்டர் என்றான் வசந்த். இத பாருங்க வசந்த், டாக்டர் கிட்ட நீங்க பொய் சொல்லாதீங்க. நீங்க நடந்துக்கிறதே சரியில்லை. கண்ணுல போதை தெரியுது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க உடம்பையும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. பேசாம 2 பேரும் எங்கேயாவது மலை பிரதேசமா போயிட்டு வாங்க. கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு அங்க போயிட்டு வாங்க. எதுக்கும் நாளைக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறது முக்கியம். ராத்திரி ஏதாவது அன்னீசியா இருந்தா எனக்கு போன் பண்ண தயங்காதீங்க கணேஷ். வரட்டுமா? டாக்டர் போனதும் கணேஷ் வசந்தை பார்த்து, என்னடா ராஜினாமா கொடுக்க போறியா? ஆமா பாஸ், அப்படிதான் ஒரு யோசனை. பல்ல பேத்துருவேன் பாத்துக்க. முட்டிய உடைச்சிருவேன். கைவிரல் அத்தனையும் ஒடிச்சு உன் கையில கொடுத்துருவேன். போயிடுவியா நீ? உன் மேல கேஸ் போடு வேண்டா. வசந்த் இப்போது கண்ணீருடன் சிரித்தான். என்னடா எழுதியிருக்கா அந்த டாக்டர்? 8 டெஸ்ட் பாஸ். வேற வேலை இல்ல. நாளைக்கு சரியா போயிடும். ஞாயிற்றுக்கிழமை வேணா பார்க்கலாம். நாளைக்கு நிச்சயம் போக முடியாது வசந்த். ஜெயம்மா ரேப் கேஸ் வருது. பாஸ், டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் தேவைதான் உங்களுக்கு. நான்சென்ஸ். எனக்கு தனியா போய் மலையில கிளையில உட்கார்ந்தா பைத்தியம் பிடிக்கும். சொல்லுடா, எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 18 படி ஜெயம்மா அவங்க கிட்ட சொன்னதை எவிடன்ஸா ட்ரீட் பண்ண முடியுமா? பாஸ், ஜெயம்மா எக்கேடு கெட்டு போகட்டும் பாஸ். நான் சொல்றதை கேளுங்க. ஒரு நாளைக்கு இந்த நாடு பூராவும் 10-100 ரேப் நடக்குது. இப்ப என்னடா சொல்ற? நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாதான் மேல வண்டி ஓடும். என்ன சொல்லி தொலை. நாளைக்கு ஹியரிங் ஆன கையோடு ஒரு ரீசஸ் வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு 15 நாட்கள் எங்கேயாவது காணாம போயிடலாம். அதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, பார்க்கலாம். ஸ்டாச்சுட்ட சொல்லு முதல்ல. இல்ல பாஸ், நான் சொன்னதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் மேல வண்டி ஓடும். சம்மதம்னு பளிச்சுன்னு சொல்லுங்க பாஸ். அப்பதான். எங்க போகணுங்கிற? அத நான் பாத்துக்கிறேன். சம்மதம், நேர்நிறை, ஈரசை. சரிடா, சம்மதம். இப்ப சொல்லு. வசந்த் மெலிதாக விசில் அடித்தான். இப்ப கேளுங்க. ஜெயம்மா தானே ப்ராசிக்யூட்ரிக்ஸ். இந்த கேஸ்ல ஜெயம்மாவின் வழக்கு அதன் உணர்ச்சி பூர்வமான சங்கதிகளை எல்லாம் இழந்து வெறும் பழுப்பு காகிதத்தில் தகவல்களாக கேள்வி பதிலாக இருந்தது. பக்கத்து வீட்டு டியூஷன் மாஸ்டர் அவளை பலாத்காரம் பண்ணியதாக வழக்கு. ஜெயம்மாவுக்கு 14 வயது. கணக்கிலும் விஞ்ஞானத்திலும் வீக்காக இருக்கிறாள் என்று ஜெயம்மாவுக்கு அவள் அம்மா பக்கத்து வீட்டு நவநீத கிருஷ்ணனை டியூஷனுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாள். அவளை ஒரு நாள் சாயங்காலம் அம்மா தம்பி யாரும் இல்லாத போது நவநீத கிருஷ்ணன் அவள் சம்மதமே இல்லாமல் களங்கம் பண்ணி விட்டதாகவும் அதை அவள் ராத்திரியே அம்மாவிடம் சொல்லிவிட்டதாகவும் ஜெயம்மாவை கோர்ட்டில் கூப்பிடுவதற்கு பதிலாக அவள் தன் தாயிடம் சொன்னதையே வாக்குமூலமாக ஏற்றுக்கொள்ளும்படியும் பிராசிகியூஷன் தரப்பில் கேட்டிருந்தார்கள். நவநீத கிருஷ்ணன் சார்பில் வசந்தும் கணேஷும் ஆஜராகிறார்கள். ஆளை பார்த்தா ரேப் பண்ண மாதிரி இருக்கானா? ஆளை பார்த்தா சொல்ல முடியல பாஸ். திருநீரு, கதர், குரல்ல ஒரு குலைவு. இவன் எப்படி செஞ்சிருக்க முடியும்? இவங்கிட்ட ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலையே ஒப்படைக்கலாம்னு தான் தோணுது பாஸ். ஜட்ஜோட சிம்பதி கிடைக்குமா? கிடைக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல முக்கியமான பாயிண்ட், இந்த தேர்ட் பார்ட்டி வாக்குமூலத்தின் மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி செல்லுபடியாகும்? அந்த பொண்ணே வர வேண்டாமோ? அம்மா என் பொண்ணு என்கிட்ட சொன்னா வாத்தியார் வேற மாதிரி டியூஷன் சொல்லி கொடுத்தாருன்னு அது எப்படி கம்ப்ளைண்ட் ஆகும்? அன்அட்மிசபிள். பார்க்கலாம். அது பாயிண்ட் தான். ஆனா நவநீத கிருஷ்ணன் செஞ்சிருப்பானா? ஆமா, அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்றது வேறு விதமா இருக்கு பாஸ்.
அது அம்மா தான் நவநீத கிருஷ்ணனை டியூஷன் முடிஞ்சதும் கொஞ்சம் வந்துட்டு போங்கன்னு உள்ள கூப்பிட்டு ஏதோ கொஞ்சம் ஆணி அடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அவனை ரூமுக்குள்ள தள்ளி பொண்ண பெருங்காயம் வாங்க கடைக்கு அனுப்பிட்டு கதவை சாத்துக்கிட்டாளாம். இவன் எங்க ஆணி அடிக்கணும்னு இன்னோசென்ட்டா கேட்டானாம். இங்கன்னு சொல்லி இருக்கா. ஆளு திகில் உடனே கதவை திறந்துகிட்டு ஓடி வந்துட்டானா. இது நம்ம கிளையண்ட் கட்சி. இப்ப என்ன சொல்றீங்க பாஸ்? எத்தனை வினோதம் பாரு. எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுன்னு தெரியல பாஸ். ரெண்டுலயும் பாதி பாதி உண்மை இருக்கு. இவன் பொண்ணை விரும்பி இருப்பான், அம்மா இவனை விரும்பி இருப்பா. சரியான கோஷ்டி காணோம். இப்ப ஜட்ஜ் நரசிம்மலு கிட்ட ரேப்பு கீப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு எவிடன்ஸ் ஆக்ட் படி அட்மிசிபிளா இல்லையான்னு வாதாடி குழப்ப போறோம். சட்டங்கிறது எத்தனை வினோதமா இருக்கு பாருங்க. ரேப்ப எப்படி அசெப்டிக்கா இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்ல முடியுது பாருங்க. வசந்த் சிரித்தான். அது இருக்கட்டும் வசந்த், நீ சந்துக்கு போயிருந்தியா? ஆமா பாஸ் என்று வசந்த் மெதுவாக சொன்னான். வெக்கமா இல்லையாட உனக்கு? இல்ல. எதுக்காக போன? தெரிஞ்சுட்டே கேக்குறீங்களே பாஸ், இது எனக்கு பழக்கம் இல்ல. எப்பனாச்சும் கொஞ்சம் மனசு நேரா இல்லைன்னா அங்க போயிட்டு வருவேன். அதுவும் இன்னைக்கு ஜாஸ்தி இல்ல ஒண்ணும். நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? பார்த்தாச்சு. ஒரு தடவை போது எனக்கு. எனக்கும் தான். அதான் அப்பப்போ ஒதுங்குறியாக்கும். உருப்பட மாட்டேடா நீ. பாழா போயிருவ. ஆளை உருக்கிடுண்டாது. அதுக்கு பேசாம ஸ்காட்ச் ஒரு வாய் குடி. அது வேற இது வேற பாஸ். ஸ்காட்சுங்கிறது அந்த அம்மா மாதிரி, இது அந்த பொண்ணு மாதிரி. மறுநாள் கேஸ் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜெயம்மாவின் தாய் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். என்ன பாஸ், இந்த அம்மாவை பார்த்தா எப்படி தோணுது? வசந்த், எனக்கு இதுல எதுவும் அனுபவம் கிடையாது. நீதான் கூடவே இருந்தவ மாதிரி சொல்லுவியே. உன்னுடைய கணிப்பு என்ன? பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னால கணிக்கவே முடியல பாஸ். கண்ல பெட்ரூம் தெரியுது. பதிவிரதியா இருப்பா. கண்ணிக்கு மாதிரி இருப்பா. உட்காருன்னா படுத்துருவா. நான் அம்பேல். இவளை என்ன செய்யலாங்கிற? அந்த விவகாரத்தை கொண்டு வரலாமா வேண்டாமா? போகிற போக்குல பார்க்கலாம் பாஸ். ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்க பேர் என்னம்மா? லக்ஷ்மி. பிராசிகியூஷன் தரப்பில் பொதுவாக சாட்சியம் இயங்கிக் கொண்டிருக்க கணேஷ் தன் நாற்காலியில் பின்னால் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்க வசந்த் குறிப்பெடுத்துக் கொண்டிருந்த போது கணேஷுக்கு மறுபடி அந்த உணர்ச்சி வந்தது. அதை மயக்கம் என்று சொல்ல முடியவில்லை. திடீரென்று எல்லாமே ஒரு கணம் மறைந்து போய் விடுவது போல் ஒருவித வெட்டு, ஒரு இருட்டு கணம். கணமா அல்லது 10 கணமா? நாற்காலி அப்படியே முழுவதும் பின்னுக்கு சாய்வது போல ஒரு பிரமை. ஆனால் விழாமல் திடுக்கிட்டு சமாளிக்க சட்டென்று வசந்தை பார்த்தான். வசந்த் கணேஷையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. கணேஷின் முகத்தில் லேசாக வியர்வை அரும்புகள் தெரிந்தன. வசந்த் ஒரு கடிதத்தில் ஆர் யூ ஆல்ரைட் என்று எழுதி கேட்டான். கணேஷ் இல்லை என்று தலையசைத்தான். நல்ல வேளை, இடைவேளைக்கு ஒத்திவைப்பு வந்து சேர கணேஷ் எழுந்திருக்க முயற்சிக்க அவனை வசந்த் தடுத்து, இப்படியே உட்காருங்க, நான் போய் காரிடார் கிட்ட கொண்டு வரேன். எனக்கு இப்போ ஒண்ணுமில்ல வசந்த் என்றான் கணேஷ் மெதுவாக. அப்ப நேத்து மாதிரி மொமெண்ட்ரி பிளாக் அவுட். அப்படிதான் சொல்ல முடிகிறது எனக்கு. பாஸ், திஸ் இஸ் சீரியஸ். பசியினால இருக்கும்னு நினைக்கிறேன் வசந்த். டாக்டர் வெங்கட்ராமன் கிட்ட சொல்லுங்க, சிரிப்பாரு. அவர் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் எங்கன்னு கேட்பாரு. ஒருவேளை டெஸ்டுக்கு போயிருக்கணுமோ என்னவோ. வசந்த், அஜீர்ணத்தை பெருசு பண்றேனோ என்னவோ. பசிங்கிறீங்க, அஜீர்ணங்கிறீங்க. நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் வரேன். மத்தியானம் டாக்டர் வெங்கட்ராமன் சொன்ன அத்தனை பரிசோதனைகளும் செய்து கொண்டான் கணேஷ். மறுதினம் காலை அந்த காகிதங்களையும் சார்ட்டுகளையும் எக்ஸ்ரேக்களையும் கூர்ந்து பார்த்த டாக்டர் வெங்கட்ராமன் சற்று நேரம் சிந்தனை வசமாகி, ஒன்னும் இல்ல, சுகர் இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, பிபி 2-3 ரீடிங் எடுத்து பார்த்தா உங்க ஏஜுக்கு நார்மலா தான் இருக்கு. ஹார்ட் இஸ் ஓகே. வேணும்னா ஒரு இசிஜியும் சிடி ஸ்கேனும் எடுத்து பார்த்துடலாமே. உங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் எபிலப்சி உண்டா? இப்ப என்ன சொல்றீங்க டாக்டர்? இவருக்கு என்ன உடம்புங்கிறீங்க? ஒண்ணு இல்ல, சரியாதான் இருக்கார். எதுக்கும் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துக்கிட்டா மொத்தம் 600 சொச்சம் செலவழிச்சு ஒண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்சிங்களா? வர்டிகோ மாதிரி ஏதாவது இருக்கும்.
நீங்க திடீர்னு நாற்காலி விட்டு எழுந்தீங்களா? இல்லையே. யூ ஆர் ஓகே கணேஷ் என்றார் டாக்டர். டாக்டர், மறுபடி அந்த மாதிரி பிளாக் அவுட் வந்தா? நான் தான் சொன்னனே, ஓவர் ஒர்க்குனால இருக்கலாம். லிப்ரியம் கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்ச நாட்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது உத்தமம் என்றார் டாக்டர் மறுபடியும். ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள எங்கே போவது என்று பிரச்சனை தானாகவே தீர்ந்து போயிற்று. வியாழக்கிழமை தபாலில் வந்த அந்த கடிதம் அதை தீர்த்து விட்டது. அன்புள்ள கணேஷ், உங்கள் கடிதம் கிடைத்தது. அதில் இருந்த மெலிதான நகைச்சுவையை நான் ரசித்தேன். ஏரோப்ளேனில் பெங்களூர் வர சுமார் 25 நிமிஷம் ஆகும். நான் கார் அனுப்புகிறேன். 6 மணி நேரத்திலே நீங்கள் இங்கே வந்துவிடலாம். கொஞ்ச நாட்கள் உங்கள் வழக்குகளை மறந்திருக்கலாம். உடன் 2 ஏர் டிக்கெட் இணைத்திருக்கிறேன். அன்புடன் தாமோதர் ஸ்ரீனிவாஸ். பாஸ், விடுமுறை நம்ம தேடிக்கிட்டு வருது. 2 ஓப்பன் டிக்கெட் வச்சிருக்காரு உள்ள. போலாம்னு தான் தோணுது வசந்த். டேய், மெர்காரா எங்கடா இருக்கு? மைசூர் வழியா போகணும்னு நினைக்கிறேன் பாஸ். நல்ல செழிப்பான மலை வளமான பிரதேசம். பொண்ணுங்கெல்லாம் நல்ல சிவப்பா இருப்பாங்க பாஸ். இல்ல வேற என்னவோ சொல்ல வந்த. சரி விடு. ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு கத்தி வச்சிருப்பாங்க. காஃபி எஸ்டேட்டுகள் ஜாஸ்தி இருக்கும். அப்படியே மூகாம்பிகை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமா? இப்ப ஜனங்க மூகாம்பிகைன்னு அலையறாங்க. அது எங்கேயோ மங்களூர் கிட்ட இருக்காப்ல வசந்த். நீ என்ன சொல்ற? இந்த ஆளுக்கு நன்றி சொல்லி ஒரு கடிதாசி போட்டுரு. அடுத்த வாரம் வரம்னு சொல்லிடு. தேன்ல தடவி ரொட்டி சாப்பிடலாம். பாஸ், எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலாம். ஆமா வசந்த், எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சாப்ல இருக்கும். மெர்காரா, இதோ வருகிறோம் என்றான் வசந்த். ஆனால் வசந்துக்கு தெரிந்திருக்கவில்லை. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.